நீ நல்லவனா இருந்தாலும், நேர்மையா நடந்தாலும், யாருக்கும் தீங்கு நினைக்காம இருந்தாலும், உன்னோட சொந்த உறவுகளே உன்னை வெறுக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாரு. அது உன்னோட தவறு இல்லையா? இருக்கலாம். புத்தர் சொன்னாரு, இந்த உலகத்துல உன்னை உண்மையா மாத்துற விஷயம் எல்லோருக்கும் பிடிக்காது. நீ வளர ஆரம்பிச்சதும், உன் அமைதி அதிகமானதும், உன் வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும், சில உறவுகள் அமைதியா விலகுவாங்க. ஏன்னா, நீ மாறிட்ட, அவங்க மாறல. நம்மை உறவுகள் வெறுப்பதற்கான முதல் காரணம், நாம் இனிமேல் அவங்களோட லெவல்ல இல்ல. புத்தர் சொன்னாரு, ஒரு மனிதன் உயர்ந்த மனநிலைக்கு போகும்போது, அவன் சுற்றியுள்ளவர்கள் தங்களின் குறையை அவன் மூலமா உணர்வார்கள். அந்த உணர்வு, வலி, பொறாமை, கோபம். அதனாலதான் நம்மள குறை சொல்லுவாங்க, தள்ளி வைப்பாங்க, தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. புத்தர் சொன்ன ஒரு கசப்பான உண்மை, உன் அமைதி பிறர் உள்ளே இருக்கும் கலவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். அதனாலதான் அமைதியான மனிதன், சுயநலமில்லாத மனிதன் எல்லோருக்கும் பிடிக்க மாட்டான். புத்தர் சொன்ன ஒரு கசப்பான உண்மை, உன் அமைதி பிறர் உள்ளே இருக்கும் கலவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். அதனாலதான் அமைதியான மனிதன், சுயநலமில்லாத மனிதன் எல்லோருக்கும் பிடிக்க மாட்டான். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ உன்னை இழக்காதே. உன் அமைதியை காப்பாத்து. உன் வளர்ச்சியை நிறுத்தாதே. உன் எல்லைகளை குற்ற உணர்ச்சியாக நினைக்காதே. சில உறவுகள் வாழ்க்கை முழுக்க வராது. ஒரு பாடமாக மட்டுமே வரும். அது தோல்வி இல்லை, அது விழிப்புணர்வு. உன்னை எல்லோரும் நேசிக்கணும்னா நீ பொய் பேசணும். உன்னை சிலர் வெறுக்கணும்னா நீ உண்மையா மாறணும். புத்தர் சொன்னாரு, பாதை சரியா இருந்தா கூட்டம் குறையும். அந்த குறைவுதான் உன் வாழ்க்கையின் அமைதி. அமைதியா இரு, விழிப்புடன் இரு, உன்னை இழக்காத.